பாப்பா சுரேஷ் உட்காரு. என்ன ஒரு வாரமா ஆளையே காணோம்? சார் தப்பா நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு இப்படி ஒரு ஆளா உருப்படியா இருக்கேன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் சார். சரி, நீங்க தானே பொறுப்பு. சரி, எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, மேற்கொண்டு வேலையே போட்டு தர்றேன்னு சொல்றீங்களே சார். நான் உங்ககிட்ட வேலை பார்த்து வாங்கினேனாக்கா சம்பளம் மாதிரி தெரியாது, கையேந்திர மாதிரி இருக்கும். நீ ஏன்பா அப்படி நினைக்கிற? நான் மட்டும் என்ன சும்மாவா எடுத்து கொடுத்துட போறேன்? கடுமையான வேலை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுக்க போறேன். அது எப்படி தர்மாகும் சார்? சொந்த புள்ள மாதிரி வளர்ந்துட்டேன். நீங்க என்னதான் வாரி வாரி கொடுத்தாலும் வெளியே 200 ரூபாய் கொடுத்தா கூட போதும். அதுல கிடைக்கிற ஒரு திருப்தி இவ்விடத்துல எனக்கு கிடைக்காது சார். சார் தயவு செய்து நான் சுயமா சம்பாதிக்கிறதுக்கு உத்தரவு தருவீங்களா? என்ன விட்டு போறேங்கிற? வேலைக்கு போறேன்ற. நீ உலக அனுபவம் தேட விரும்புற இல்லையா? சரி, போய் இஷ்டப்படி போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். கல்லுடா முழுக்கல்லுடா உடைக்கிற கொப்பை விட்டு சொத்தா அறிவு கட்டவன மூலமா போட. மேல உதச்சா கல்ல குத்துப்பில்ல சரியா? வந்துடுறாளுங்க சனிக்கிழமான சம்பளம் 5000. இது வேற வேலை இல்ல. பார் கல்லு இப்படியா முழுசு கல்ல போடுறது? ஐயோ பசங்க அறிவு கட்ட பசங்க பார்த்து தள்ளுங்கடா. 26க்கு ஒரு பாண்டு சிமெண்ட் போடு. போதும் இதுல நின்னா போதும் கட்டடம். ஐயா வணக்கம். ரொம்ப அவசியம். கட்டட வேலை நடக்கும். வணக்கம் போடுதா? வணக்கம். யாரு? நான் வந்து நல்லா வெந்து போன கல்லு மாதிரி. என்ன விஷயம்? வா அப்படி போய் பேசலாம். வாயா அப்படி. யாரு எங்க வந்த? ஐயா நான் வேலைக்காக வந்தேன். ஐயா ஆளை பார்த்தா ஓம்புடி மாதிரி இருக்க. 8 கல்ல ஒன்னா தூக்கூடாதுன்னா உணவு சேர்த்து கல் எடுக்க வேண்டியதான். நான் சித்தாள் கட்டி சோமப்பியா நீ? ஐயா நான் BA படிச்சிருக்கிறேன். ஐயோ BA படிச்சவனுக்கு ஏன்ட்ட என்ன வேலை இருக்கு? உன்னை வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனா முதலாளியை விட வேலைக்காரன் அதிகமா படிச்சா பக்கத்துல வச்சுக்க கூடாது. ஏன்னா அங்கதான் விவகாரம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க BA படிச்சிருக்கேன்னு சொல்றேன். நாளைக்கு நான் சைக்கிள்ல போய் சோறு எடுத்துட்டு வா தம்பின்னு சொன்னா நீ வருத்தப்பட்டுக்குவேன். அதனால சொல்றேன். சோறு எடுத்துருவா? சமைக்கவே செய்யுங்க. 2 வேலை சொன்னாலும் செய்வேன். ஐயோ கைய கால கூட பிடிப்பேன், கொடையை கூட பிடிப்பேங்க. பரவாயில்லையா? ஏன்னா கார் நானே ஓட்டுறேன் தம்பி. நானே ஓட்டுவேங்க. கார் ஓட்டுவியா? ஆமாங்க. இப்படி ஒரு கில்லாடி பையெல்லாம் நம்ம தொழிலுக்கு லாய்க்கு. நீ ஓட்டுறது அப்புறம் முதல்ல என் காரை தள்ளு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீதான் நம்ம செக்ரட்டரி. வா தள்ளு. தள்ளு பாப்போம். இன்னைக்கு 2ல 1. தள்ளு தள்ளு. அரே வாங்கயா 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 உட்காருங்கயா. அப்பயா சட்டு மனுஷன் என்ன என்ன என்னது? என்ன கோபம் பண்றோம்? யார கோபம் பண்றேன்? நான் கோச்சுக்கிறேன். நீ சும்மா எனக்கு தெரியுமா? பண்றதே வியாபாரம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுலயும் 2000 3000. அதுல கமிஷன் 5 10 கொடுக்கறது. ஏயா அன்னைக்கு ஒரு மூட்டை கிராம்பு வித்து கொடுன்னு சொன்னல, வித்து கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன் தரண்டான்னு சொல்லிட்டு ரயில் எண்ணில கொண்டாந்து 80 ரூபாய கொடுத்துட்டு 20 ரூபாய் கேட்டா ரயில் ஊதுதுன்னு ஏறிட்டு போயிட்டே. நியாயமாவே? அரே அதுக்குன்னா இப்ப வச்சுக்கோ 20 ரூபாய். கேட்டு இந்த பிச்சை காசை நானும் வாங்கணும். ஏயா நானும் உனக்கு இத்தனை வருஷமா சொல்றேனே, ஒரு மணி அடிக்குது, ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சு கொண்டாந்தீங்கன்னா நீ ஓதிங்கலாம் நானும் ஓதிங்கலாம் இல்ல? அரே இப்ப கொண்டு வந்திருக்கையா, நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கேன். வந்து பாருங்க. என்னடா நம்ம கல்கத்தா மேலே நம்ம பார்ட்னர் 2 பேர் மாட்டிக்கணும். போலீஸ்க்கு டிம்கி குத்து நம்ம இங்க வந்திருக்கான். போலீஸ் நம்மளுக்கு வாட்ச் பண்றான். அரே சீக்கிரம் கொஞ்சம் வித்து கொடு, நம்மளுக்கு நிறைய கமிஷன் தர்றான். ஏயா நீ எப்படி தப்பிச்சு வந்த? அரே கார் மேலே வந்தான். கார் எங்க நிக்குது? கார் நம்ம ஊட்டி பக்கத்துல நிக்குது. அரே நம்ம 20 நம்பர் பிளேட் மாத்தி வந்தாயா? சொல்லி கொடுக்கணுமா? முதல்ல இதெல்லாம் எடு. அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு அப்புறம் வியாபாரம் பேசுவான். நீ ஏத்துக்கிட்டு வாயா. நல்லா பாத்துக்க, பூட்டி இருக்கு. பாப்பலாம். நம்பிக்கை இல்லாத வருஷம் உங்க கூட பழகி என்ன நம்ப மாட்டேன்ற பாரு. என்ன கோயா? சாமி பத்திரமா வச்சுக்கோ. சேட்டு நீ இங்கேயே இரு. நான் பார்ட்டிய கூட்டு 2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஆமா இந்த வாட்டியை நமக்கு கமிஷன் எவ்வளவு? அடே நிறைய தர்றையா.
சேட்டு சேட்டு மயில முழங்கின மாதிரி கட்டிக்கிட்டு இல்ல நல்ல தூக்கமா? ஒரு வாரமா தூக்கம் இல்லையா? இந்த பிசினஸ் முடிஞ்சாதான் நம்மளுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நான் நடராஜ பிள்ளைய பார்த்து பேசிட்டேன். அவரு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. சரக்க கொண்டாங்க, பணம் கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதனால நீயே இந்த 2 பொட்டியும் கார்ல ஏற்றிக்கிட்டு போய் நான் அட்ரஸ் தரேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து மரியாதையா கமிஷன் பாக்கி இல்லாம வச்சுட்டு ஊருக்கு போ. அரே சிங்காரம், நிம்பள் விளையாடுறான், நம்மளுக்கு போலீஸ் தேடுறான்னு நம்ம சொன்னா இல்ல? அரே நீங்க நிம்பள் போங்கயா. நல்லா இருக்கு. நீ கொடுத்த 20 ரூபாய வச்சிருக்க போய் வழியில எவனா பிடிச்சு மிரட்டினா எப்படி வந்ததுன்னா சொல்ல தெரியாது எனக்கு. 20 லட்சம் ரூபாய் ஆத்தாடி, நம்மளால முடியாது. என்ன ஒண்ணு செய்யலாம், தங்கமான பையன் நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவனை அனுப்புவோம் பேசாம. டிரைவர் வா வா வா. சேட்டே போய் இந்த 2 பொட்டியும் கொண்டா. போ சீக்கிரம் வா. சேட்டு 2 பொட்டி கொடுப்பாரு. வீட்டு பின்னாலேயே கருப்பு ஃபியட் கார் ரெடியா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அடையாறுல கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை வீடு எதுன்னு கேளு சொல்லுவாங்க. கிருஷ்ணம்பிள்ளை தெருவுல நடேசம் பிள்ளை? ஆமாண்டா, பெரிய மில் ஓனர் 2 ஆளு. அந்த ஆளுகிட்ட கொண்டு போய் இந்த 2 பொட்டியும் கொடு. சரி. அவர் வாங்கிட்டு ஒரு சின்ன பொட்டியை கொடுப்பார். சரி. அதை சீக்கிரமா எடுத்துட்டு வந்து சேட்டு கிட்ட கூட. சேட்டு பம்பாய் மேல போனாராம். பம்பாய்? அது அவங்க இங்க பாரு, இந்த அளவுக்கே ஒரு பொட்டி சீக்கிரம் கொண்டா. இரண்டா இன்னொன்னு வர வேணாம். வந்து ஒரு வாரம் ஆகல, எனக்கு கண்டாலும் தூக்குறிய லோலோன்னு ஏன்டா பேய் மாதிரி அலையிற? இவன் பேசாம வீட்டு போ. அரே பத்திரம் சே பாத்துக்கோ. ஒண்ணுல பொட்டி கனமா இருக்கு, பத்திரமா கொண்டு போன்றாரு. நான் உடைக்கித்தானங்க வந்திருக்கிறேன். தெரிஞ்சுதானப்பா உங்ககிட்ட கொடுக்குறேன். போ போ. ஒட்டிக்கிச்சா? என்னங்க உள்ளுக்குள்ள என்ன இரும்பு? எடுத்துட்டு போடா. உடைக்கிறவன் வாசப்படி பக்கம் போட. அரே அவனுக்கு நம்பலாம் இல்ல? சுமாரி அவனுக்கு தங்கமான பையன், ஒண்ணுமே தெரியாது. நம்ம வீட்டு சமையல்ல இந்த டிரைவர் வரைக்கும் அவன் தான். ஹலோ, நான் தான் சிங்காரம் பேசுறேன். நினைச்சுப்புல நம்ம டிரைவர் சுரேஷ்னு ஒரு பையன், அவங்ககிட்ட 2 பொட்டியில பாம்பே பிஸ்கட் அனுப்பிச்சிருக்கேன். அதை வாங்கிட்டு ஒரு பொட்டிக்குள்ள பணத்தை போட்டு கொடுத்து அனுப்புங்க சீக்கிரமா. ஏன்னா பாம்பே போகணும்னு சேர்த்து துடிக்கிறாரு. சீக்கிரம். முக்கியமான வேலையா இது பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. பாப்ரே பாப், ரொம்ப குஷி ஆயிட்டான். பாத்ரூம் எங்க இருக்கா? குஷியான உன்ன அப்படி போங்க. போலீஸ் ஸ்டேஷன். அந்த கருப்பு வண்டி அடையார் ஹை ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கள்ள தங்கம் 2 பொட்டியில போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க. எங்க நம்ம அனந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. போலீஸ் நம்ம வீடு தேடி வந்து ஓடு. நம்ம எங்க போட்டு ஓடு, எங்க அவங்க பண்றது என்ன கூட அடிக்கிறேன். இப்படி போய் சுரேஷ், என்னடா அதெல்லாம்? என்னங்க முதலாளி, நீங்க தானே சொன்னீங்க பொட்டி கொடுத்தா இன்னொரு பொட்டி தருவாங்க, வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள இவங்க ஆகாமுன்னா இதே தாங்க. ஷட்டப். நீ வாய மூடு, நான் விசாரிச்சுக்கிறேன். மிஸ்டர் சிங்காரம் பிள்ளை, கள்ளத்தங்க வச்சிருக்கிறதுக்காக இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். காரையும் சீஸ் பண்ணிருக்கோம். கார்ல இருந்த இந்த 2 பட்டியும் நீங்க கொடுத்ததா இவன் சொல்றான். அதனால உங்களையும் விசாரிக்கணும். கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஐயோ ஐயோ, ஏங்கண்டா ஏதுங்க இவ்வளவு தங்கம்? நானே பிச்சைக்கார பையாட பாவி. உன்னை தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டா எங்கேயோ திருடிட்டு என் தலையவா உருட்டுறேன். போய் சொல்லாதீங்க முதலாளி. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு. போலீஸ் ஸ்டேஷன் எங்க வேணாலும் விசாரிக்கலாம். நான் வரேன். போடா.